டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இடையிலான சந்திப்பு நிறைவு பெற்றது. அமித்ஷாவின் இல்லத்தில் அவருடன் இபிஎஸ் சுமார் 20 நிமிடங்கள் தனியாக பேசியதாக தகவல் கிடைத்துள்ளது. செய்தியாளர் யாதவ் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். டெல்லியில் அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பு நிறைவு பெற்றது, விவரங்களை சொல்லுங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்புல கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் அமித்ஷா அவர் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இடையிலான சந்திப்பு நிறைவு பெற்றது. அமித்ஷாவின் இல்லத்தில் அவருடன் இபிஎஸ் சுமார் 20 நிமிடங்கள் தனியாக பேசியதாக தகவல் கிடைத்துள்ளது. அமித்ஷாவை தம்பிதுரை, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், கேபி முனுசாமி உள்ளிட்டோருடன் இபிஎஸ் சந்தித்தார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இடையிலான சந்திப்பு நிறைவு பெற்றது. அமித்ஷாவின் இல்லத்தில் அவருடன் இபிஎஸ் சுமார் 20 நிமிடங்கள் தனியாக பேசியதாக தகவல் கிடைத்துள்ளது. செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், டெல்லியில் அமித்ஷா இபிஎஸ் சந்திப்பு நிறைவு பெற்றது, விவரங்களை சொல்லுங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இடையேயான சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்புல கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தனியே ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்து பேசியிருந்தார். அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில இந்த தினம் டெல்லி சென்றதுக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அதிமுக தொடர்பான எந்த விவகாரம் பேசப்பட்டாலும் அதை அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில தன்னை அழைத்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதே போல தமிழகத்துக்கான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுக்களையும் கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து நாளை காலை விரிவாக எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி பிரகாஷ், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.